தமிழ் பேசும் அனைத்து நல்வல்லங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்ம எப்போதும் ஒரே ஒரு இண்டிகேட்டரை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் உள்ள நிறை குறைகள் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நம்ம அதை திருப்பி நம்ம உபயோகத்தில் வைக்கும்போது நம்மளும் அதுவும் நல்ல ஒரு சிங்க் ஆயிடுவோம், நல்ல ஒரு புரிந்து உணர்வு ஏற்பட்டுரும். அப்போ இந்த அடிப்படையில் பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது, நமக்கு ஒரு 4 லைன் டெய்லி நமக்கு வருங்க. 4 லைன் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் ஃபஸ்ட்டு மேலே போச்சுன்னா அங்கேருந்து செல் அடிப்போம், ஃபஸ்ட்டு கீழே வந்துச்சுன்னா அங்கேருந்து பை பண்ணுவோம். இப்போ மேலே உள்ள லைனுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், அது வந்து நம்மளோட டிமாண்டு சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மார்க்கெட்டு கீழே இருக்கிற 2 லைனு, அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், பை ஜோன் இல்லைன்னா டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். மேலே உள்ளது சப்ளை, கீழே உள்ளது டிமாண்டுன்னு சொல்கிறோம். இப்போ எப்போ மார்க்கெட் மேலே வருதோ சப்ளை ஜோனுக்கு, அப்போ நம்ம அட்வான்ஸ் ஆர்டர் பெண்டிங் ஆர்டர் ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம அங்கே போட்டுடணும். அதே மாதிரி மார்க்கெட் கீழே வரும்போது அட்வான்ஸ் ஆர்டர் பெண்டிங் ஆர்டர் வச்சுக்கிட்டு அங்கே பை பண்ணிடணும். இப்போ நம்ம ரெண்டு விதமான வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். 2 விதமான இண்டிகேட்டர் இல்லை, 2 விதமான வெர்ஷன். அது என்னது, ஒன்று வந்து MST iCore 2.0 நார்மல். அதில் வந்து என்ன இருக்கும், இதில் எல்லாமே அதில் இருக்குங்க. பாருங்கள், இதில் என்ன இருக்கோ அதில் எல்லாமே இருக்கும், 2 விஷயங்களை தவிர. ஒன்று வந்து இந்த மார்க்கெட் டைப்புன்ற இதுதான் முக்கியமானது. இந்த மார்க்கெட் டைப்பு வந்து அதில் இருக்காது. அதில் வந்து டிஃபால்ட்டு 1 தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தாங்க இருக்கும். சரிங்களா? ஒரு நாளைக்கு அதில் ஒரு ட்ரேடு இல்லை, கிட்ட 3, அது ஒரு 6, அது 10 ட்ரேடுக்கு மேலே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 10 ட்ரேடுக்கு மேலே கிடைக்கும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு அதிகபட்சமான ட்ரேடிங் கிடைக்கும். எப்படிங்க, நான் மார்னிங் ஒரு 10 மணிக்கு ட்ரேடிங் பண்ண முடியல, ஃபஸ்ட்டு என்ட்ரியை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஆஃப்டர்நூனில் ட்ரேட் பண்ணலாம். மதியத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ட்ரேடிங் பண்ணலாம். இல்லைங்க, நான் மார்னிங் ஒரு 5 மணிக்கு மேலே தான் ட்ரேட் பண்ணுவேன், 6 மணிக்கு மேலே தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஈவினிங் செஷன் இருக்குல்ல, நீங்கள் அதை ட்ரேட் பண்ணலாம். இல்லைங்க, எனக்கு நைட்டு தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் நைட்டில் ட்ரேட் பண்ணலாம். இல்லை நைட்டு 10 மணிக்கு மேலே, 10:30 மணிக்கு மேலே, 11 மணிக்கு மேலே உட்காந்து லாஸ்ட்டு அந்த அரை மணி நேரம் அந்த மூமெண்ட்டை நான் பிடிச்சி நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் லேட் நைட்டு எடுக்கலாம். இல்லைங்க, நான் மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சாகணுங்க மார்க்கெட் எங்கே போகுது அப்படின்னு சொல்லினா, அதுக்கு நீங்கள் NSE மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் NSE டுமாரோ வச்சுக்கலாம். MCSயில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் MCX டுமாரோ வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃபாரெக்ஸும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஷன் 2லேயுமே இருக்கும், ப்ரீமியம்னு இருக்கும், சாதாலையும் இருக்கும். உங்களுக்கு உங்கள் SL ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் எக்ஸல் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப டைனியாக வேணும், கொஞ்சம் பரவாயில்ல சின்னதாக வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டைனி SL வச்சுக்கிங்க. இல்லைங்க, நான் டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன் ஓரளவு அப்படின்னா நீங்கள் ஸ்மால் SL வச்சுக்கலாம். இது எல்லாமே உங்களை பொறுத்து தான். பட் இங்கே ஒன்று புரிஞ்சுக்கிங்க, டைனி SL வச்சிங்கன்னா இங்கேயும் நீங்கள் மினிமம் டைனி SL வைக்கணும். இல்லை நீங்கள் ஸ்மால் SLஓ 1:2ஓ 1:3ஓ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது இதில். இப்போ இதில் பாருங்கள், இப்போ நேற்று என்னாச்சு, குரூட் ஆயில் நமக்கு ஈவினிங் செஷன் தான் மார்க்கெட்டு. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஈவினிங் செஷனை செலக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வந்துச்சு, நான் கேண்டில் ஸ்டிக்கை ஹைட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டு எந்த பக்கம் ஃபஸ்ட்டு போகுதுன்னு பார்க்கணும். இப்போ மார்க்கெட் ஃபஸ்ட்டு 8057க்கு மேலே வந்துச்சுன்னா, அதாவது 8057 வந்து டச் பண்ணிச்சுன்னா நம்ம அங்கே செல் அடிக்கணும். இல்லைங்க, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு கீழே வருது, 7920க்கு வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும், பை பண்ணணும். அப்போ பையோட SL என்ன வரும், 7902 வரும். சப்போஸ் மார்க்கெட்டு 7920 வந்துருச்சு, நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஆனால் மேலே போகாமல் மார்க்கெட்டு கீழே வந்துருச்சுன்னா SL ஹிட் ஆகிடும். SL ஹிட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பொசிஷனை ரிவர்ஸ் பண்ணணும். அதாவது 7902லேருந்து நம்ம செல் பண்ணி ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். அதே மாதிரி 8057ல் செல்லு ஆக்டிவேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்டாப்லெஸ் என்ன இருக்கும், 8075 இருக்கும். இப்போ மார்க்கெட்டு கீழே வரணும், சப்போஸ் கீழே வரல, டார்கெட் கொடுக்கல, அப்போ மேலே போய் SL ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம வருத்தப்படக்கூடாது. 8075லேருந்து நம்ம ஒரு 2 லாட் எடுத்து ஃபஸ்ட் லாட்டில் புக் பண்ணிட்டோம்னா
நம்ம லாஸ் ரெக்கவர் ஆயிரும், ப்ராஃபிட் வந்துடும். அதோட அன்னையோட மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்க போயிட வேண்டியதான். புரிஞ்சுங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ என்ன ஆச்சு மார்க்கெட் இன்றைக்கி அப்படின்னு பார்க்க போகிறேன். இப்போ மார்க்கெட்டை நான் பார் ரீப்ளே பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கொண்டு போயிட்டு வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் கேண்டில் ஸ்டிக்கை எனேபிள் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓகேவா? இப்போ நம்ம தான் ஓப்பன் பண்ணுறோம். மார்க்கெட்டை ப்ளே பண்ணுறேன். இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்கள், என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே நமக்கு என்ன ஆகிடுச்சு, நமக்கு லைன்ஸ் கால்குலேட் ஆகிடுச்சு. அதாவது 8057 வந்துச்சுன்னா செல்லு பண்ணுங்கன்னு வந்துடுச்சு, 7920 வந்துச்சுன்னா பை பண்ணுங்கன்னு வந்துடுச்சு, அதோட ஸ்டாப் லாஸ் வந்துடுச்சு, எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது மார்க்கெட் எங்கே போகும், கீழே போகுமா மேலே போகுமான்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சி எனக்கும் தெரியாது, இதை யூஸ் பண்ணுற உங்களுக்கும் தெரியாது, வேறு யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறோம், மேலே வந்தால் செல்லுங்க, கீழே வந்தால் பையிங்க. இல்லை அதையும் உடச்சிட்டு மேலே போகுதுங்களா, அப்போ 8075 கிராஸ் பண்ணி திருப்பி நான் பையில் தான் இருப்பேன். நான் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், செல்லிலேயே இருந்துகிட்டு இருக்க மாட்டேன். அப்போ மேலே போச்சுன்னா அங்கேயே இருந்து நான் பை பண்ணிவிட்டு என்னுடைய என்னுடைய லாஸை ரெக்கவர் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சிங்க. செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எவ்வளோ ஹை போயிருக்கு, 8059 போயிருக்குங்க. நம்மளுடைய என்ட்ரி என்னங்க, 8057. அப்போ கரெக்டாக நம்மளுடைய செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் போங்க. இந்த இடத்துல போயிட்டு நம்மளுக்கு செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால பையெல்லாம் தூக்கி விட்ருங்க. ஓகேவா? செகண்டு செல்லையும் தூக்கி விட்ருங்க. ஃபஸ்ட்டு செல்லோட டார்கெட் வச்சுக்கோங்க, செகண்டு பையோட டார்கெட் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அதிர்ஷ்டவசமாக என்ன ஆகிடுச்சிங்க, செல்லு ஆக்டிவேட் ஆன உடனே அதே கேண்டில்லையே ஃபஸ்ட்டு டார்கெட்டு கொடுத்துருச்சு. சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா 8075 நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கும். அது ஹிட் ஆன உடனே அங்கேருந்து பை பண்ணிடுவோம். நம்மளுடைய டார்கெட் என்ன, 8112. அங்கே புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம்னா நம்ம லாஸும் கிடையாது அன்றைக்கி, ஆனால் ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். இப்போ நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், அடுத்த கேண்டில்லையே அடுத்த டார்கெட்டும் கொடுத்துட்டான். அதுக்கு அடுத்த கேண்டில் 3 டார்கெட்டுமே கொடுத்துட்டான். இப்போ நம்மளுடைய ட்ரேடிங் என்னங்காச்சு, இங்கேயே முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே முடிஞ்சு போச்சு. இல்லை நீங்கள் இன்னும் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் டார்கெட் புக் பண்ணலாம். இல்லை இன்னும் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தேர்ட் டார்கெட்டில் புக் பண்ணலாம். இப்போ 3மே நமக்கு கொடுத்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், இங்கே டைனி எஸ்எல் வச்சுருக்கேன், இங்கே ஸ்மால் எஸ்எல் தான் வச்சுருக்கேன். நீங்கள் டைனின்னா டைனி மினிமம் 1:1, அதுக்கப்புறம் 1:2 வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா டார்கெட்டுக்கு இங்கே என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல போய்ட்டு ஃபஸ்ட்டு செல் டார்கெட் 4ன்னு கொடுங்க, ஃபஸ்ட்டு செல் டார்கெட் 5ன்னு கொடுங்க, ஃபஸ்ட்டு செல் டார்கெட் 6ன்னு கொடுங்க, அப்புறம் ஃபஸ்ட்டு செல் டார்கெட் 7ன்னு கொடுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 4 டார்கெட் கொடுத்துருக்கேன். பாருங்கள், 4 டார்கெட்டுமே ஹிட் ஆகிடுச்சு. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் ஆகும்போது நம்ம அடுத்த லெவல் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், இப்போ டைனி டார்கெட் கொடுத்தீங்கன்னா ஸ்மால் டார்கெட் கொடுங்க. பாருங்கள், கரெக்டாக நமக்கு 5 டார்கெட் கொடுத்துருச்சு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடுத்தது உடனே பைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா நமக்கு செல்லு தான் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்போ நம்ம செல்லில் தான் இருக்கணும். அந்த செல்லோட எஸ்எல் ஹிட் ஆகிற வரைக்கும் செல்லில் தான் இருக்கணும். இப்போ மார்க்கெட் 5 டார்கெட் கொடுத்துட்டு திருப்பியும் மேலே போனால் நம்முடைய செல் எண்டு வரைக்கும் தான் போனால் திருப்பி அங்கேருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கான். திருப்பியும் அங்கேருந்து கீழே தான் வந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு. இப்போ நான் 1:2 வச்சுருக்கேன். இல்லைங்க எனக்கு 1:3 வேணும் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு நார்மல் எஸ்எல்னு கொடுத்துருக்கு, நார்மல் டார்கெட்னு கொடுத்துருங்க. நார்மல் டார்கெட்னு கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு எது வரைக்கும் அது மார்க்கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக போயிருக்கு பாருங்கள். 8057 ஆக்டிவேட் ஆன அந்த செல்லு 7863 வந்து நம்மளுடைய 1:3 தேர்ட் டார்கெட்டு. அப்போ அது வரைக்கும் மார்க்கெட்டு கீழே போயிருக்கு. அதுவும் 2 ட்ரிப்பு அது வரைக்கும் போயிட்டு நமக்கு ஃபுல் ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட்டு அன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு இண்டிகேட்டருமே உங்களுக்கு சொல்லாது. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதுலேயே நம்ம சூப்பர் ட்ரெண்டை ஆட் பண்ணியிருக்கோம் ஃபார் ஃப்ரீ. இப்போ இந்த சூப்பர் ட்ரெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இங்கே பை கொடுத்தது ஓகேவா, திருப்பி எங்கே செல்லு கொடுத்துச்சு, இங்கே தான் செல்லு கொடுத்துச்சு.
ஓகேவா? அதாவது மார்க்கெட்டு நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் முடிஞ்சு செகண்ட் டார்கெட் வரும்போது தான் நமக்கு செல் கொடுத்துச்சு. ஆனால் பை கொடுத்துச்சு, செல் கொடுத்து, திருப்பி பை கொடுத்து, திருப்பி செல், மூணு சிக்னல் கிடச்சிருச்சு. அதுவே நம்மளுடைய இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே சிக்னல் தான், செல்லுன்னா செல்லு. அந்த செல்லோட எஸ்எல் ஹிட் ஆகிற வரைக்கும் பையில் போகக்கூடாது. அப்போ எப்போ தான் நம்ம போகலாம் அப்படின்னா, அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ஃபஸ்ட்டு பையை அவாய்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணணும், இங்கே செகண்டு பை ஜோன் கொடுத்துருக்கோம், அங்கே வந்துச்சுன்னா எடுக்கலாம், அதோட ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணிக்கணும். தேர்டு பை ஜோன் கொடுத்துருக்கணும், அங்கே வந்துச்சுன்னா எடுக்கலாம், அதோட ஸ்டாப் லாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து நீங்கள் ரிவர்ஸ் ஆகிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் செகண்ட் பை ஜோனு, தேர்டு பை ஜோன்லாம் போகும்போது நீங்கள் R3Cன்னு ஒன்று சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுவுமே தேவையில்லை அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரிலே ட்ரேடிங் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராஃபிட் வந்து என்ன புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஒரே நாளில் 2 ட்ரிப் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா 3வது ட்ரேடிங் போகாதீங்க. உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய கேபிட்டலை பாதுகாத்து வச்சுக்கிங்க. அப்போ தான் மறுநாள் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ மறுநாள் நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துட்டிங்கன்னா முதல் நாள் லாஸ் உங்களுக்கு ரெக்கவர் ஆயிரும். மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டு கிடைக்கும். மாதத்துக்கு ஒரு 5% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சாலே போதும். வருஷத்துக்கு 60% ஆச்சு. ஸோ ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், ₹1,00,000 நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பாருங்கள். அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக போயிடும், கம்மியாக எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகமாகவே கிடைக்கும். ஸோ நன்றி. வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்கள், நம்பர் கொடுத்துருக்கோம். நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மந்த்லி பேசிஸில் கொடுக்குறோம், டெய்லி பேசிஸில் கொடுக்குறோம், வீக்லி பேசிஸில் கொடுக்குறோம். உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவங்களும் அதில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட லாஸ்லாம் தவிர்க்கப்படும். இது வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எஜுகேஷன் பர்பஸ்க்காக நாங்கள் போட்டுட்ருக்கோம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டிஸ்க்ளைம்ஸ்லாம் படிச்சுக்கிங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.